ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். ஆனா இவங்க மிக மிக அவசரம்னா அவசரம், எதையாவது செஞ்சு எதையாவது குழப்பி விட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி விட வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் அவர் ராஜபுத்தியோடு காயின கட்டி வருவதை தான் நாம் பார்க்க முடிகிறது. திமுகவிலிருந்து ஆளை எடுப்பதற்கு முன்பு அதிமுகவிலிருந்து பெரிய ஆட்களை தூக்கிவிட வேண்டும் என்று இவர்கள் காயினம். தாவேக்காவிலிருந்து எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கணும்னு திமுக திட்டம் திட்டுறதா எனக்கு தகவல் வந்துருக்கு. அது யூகம். மக்களால் எதிர்பார்க்கப்பட்டு ஒரு இளம் ஜென்சி தலைமுறைகள் வந்திருக்கிறார். அங்கிருந்து போனதனால் திமுகவுக்கு அவர்களுக்கு என்ன லாபம்? யார் கைது செய்யப்பட்டிருக்கிறா? இவர்களுக்கு பேரம் பேசியவர். இது உலகத்தின் அரசியலில் பெரும் மாறுதல். அப்படி இருந்தால் திமுக கேவலப்பட்டு. முன்னாள் அமைச்சரும் இன்றைய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. காரணம் தாவேக அரசு அவரை கைது பண்ண போறாங்க, அதனால எனக்கு முன்ஜாமீன் வேணும் கேட்டதாக தகவல்கள் வருது. செல்வம் அப்படிங்கிற தாவேக நிர்வாகி, அந்த அடிப்படையில் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முன்ஜாமீன் எடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஜோசப் விஜய் அவர்களையும் அவருடைய உடல் மொழியும் அவருடைய கட்சிக்காரர்களையும் ரொம்ப கேவலமாக பேசுகிறார். சரி, இவ்வளவு பதிவு செய்த பிறகு முன்ஜாமீன் எடுக்கிறீங்களே, அப்புறம் சொல்ற நாங்கள் இதுக்கெல்லாம் பயந்துருவோமா? தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தோழமை கட்சிகள், அதாவது ஆதரவு கொடுத்தாங்களா ஆட்சி அமைக்க, அவங்களெல்லாம் விட்டு இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. இதில் எல்லாருமே ஐயுஎம்எல், விசிகா, காங்கிரஸ் எல்லாமே கலந்துக்கிறாங்க. ஒரு நட்பு ரீதியாக ஒரு இலக்கணமாக இருக்கும்போது இவங்க அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எதிர்நோக்கு விதமாக தான் இந்த கூட்டம் அமைந்திருக்கு. என்னதான் அதிமுகவிலிருந்து வந்து சேர்ந்தாலும், நீங்கள் குறைத்து மதிப்பிட்டாலும் ஆளுக்கு ஒரு 1.5%, 1%, 2%, 3% வாக்குகள். எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8% தேறினாலும் 35 + 8 43 தான் ஆகும் தவிர 35 - ஆகி 25 ஆகும். நான் சொல்ற புரியுதா? இப்பொழுது அவர்களால் திமுகவுக்கு செல்ல போவதில்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுஃபியான் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அரவி. தமிழ்நாடு அரசு புதுசா அமைஞ்சது தாவேகா தலைமையில. அந்த ஆட்சி அமைந்த நாள் முதல் இப்போது வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. இப்போது வரை தாவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லை, ஒரு பக்கம் தாவேகா எம்எல்ஏ கலட்டிடணும் அப்படின்னு சொல்லி பேரம் நடப்பதாக அமைச்சர் நிர்மல்குமாரே பேசியிருந்தார். இப்போ அது போல கரூர்ல செந்தில் பாலாஜியின் 2 நபர்கள், அவர் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. அதாவது பேரம் நடத்தியிருக்காங்க தாவேகா எம்எல்ஏ கிட்ட அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தாவேகாவுக்கு ஏன் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க? அவங்க ஆட்சியை தொடர விட மாட்டாங்களோ? யார? தாவேகாவை யார் விட மாட்டா? திமுக. 48 நாள் 50 நாள்னு வச்சுக்கோங்க. ஆமா, பொதுவாக திமுக காரங்களுக்கு கொஞ்சம் யோசனை குறைவு மட்டும் இல்லாம கொஞ்சம் அனுபவம் இல்லாத ஆட்கள் இருக்கிறனாலையும் மிகப்பெரிய அளவில் அவர்கள் தமிழக அரசியலில் லாபத்தை, சுகத்தை அனுபவித்ததனால் இவ்வளவு அவசரப்படுகிறார்களோ என்கிற ஒரு நிலை காணப்படுது. 5 வருட சோகம். ஆமா, இனி எப்படி பொறுத்திருக்கணும்ல 5 வருஷம். 5 வருஷத்துல தலைகள் பல பேர் வயசாகி போச்சு. அவங்க கணக்கு வேற. நான் ஒன்றும் ஓப்பனாக சொல்றேன், திமுகவுக்கு எதிரானவன் நான் அல்ல. ஒரு பத்திரிக்கையால எப்பவுமே ஒரு கட்சிக்கு எதிராக பேச மாட்டான். ஆனா உண்மை பேசணுமோ இல்லையோ பேசணும். துரைமுருகனுக்கு வயசு என்னாச்சு? 87 வயசாச்சு. அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? கண்டிப்பா. அவர் ஏன் வராரு? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் 13 பேர் மீது ஊழல் வழக்குகள் இருக்கிறது. மூன்றாவது விவகாரம், சட்டமன்ற நடவடிக்கையில் அவர் பேசியது சில விஷயங்கள் தவறுதலாக இருந்திருக்கலாம். யாரு? விஜய் அவர்கள். ஆனால் அவர் பேசியதில் உண்மை இருக்கிறதா என்று பார்த்தால் திமுகவினால் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டார். பார்ட்டி ஃபண்டை பற்றி கேட்கும்போது இவர் நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? டாஸ்மாகில், அதே போன்று இந்த அறநிலையத்துறையில், போக்குவரத்து துறையில், கல்வித்துறையில், எல்லா துறையிலும், ஊராட்சி, உள்ளாட்சி, நெடுஞ்சாலைத்துறை, எல்லா துறையிலும் அடிச்சிட்டீங்க. அதை அவர் பேரை சொல்லலை, பார்ட்டி ஃபண்டுங்கிற பேரில். கடைசியில் திமுகவினருக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன செஞ்சாங்க? வெளிநடப்பு செஞ்சாங்க. ஆமாம். இப்போ இந்த அரசியல் குறைகள் இருக்கிறதா? அது குறை என்று நாம் சொல்ல முடியாது. காரணம் என்ன?
48 நாட்கள்லாம் குறை காணக்கூடாது, குறை காணவும் முடியாது. ஆனால் இந்த அரசு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நலத்திட்டங்களா 1000 ரூபா கொடுக்கறது 2500 ரூபா எப்பவும் கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு பாதிப்பு வருது, பச்சிலம் குழந்தைகள் கசக்கி வீசப்படுகிறார்கள். இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அழைக்க வேண்டிய உடனடி பொறுப்பு இருக்கு. இல்லை நான் ஒரு 6 மாதம் வரைக்கும் தேனிலவு பீரியடு, இது முடிந்த பிறகுதான் தமிழ்நாட்டுடைய கற்பழிப்பை, கொலைகளை, பச்சிலம் குழந்தைக்கு எதிரான கூடிய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டை நான் நிறுத்துவேன்னு சொல்லக்கூடாது. சென்னை போன்ற பெரும் இடங்களை 3 மண்டலமாக பாதுகாப்புக்கு பிரிக்கணும். வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை. அதிகமான போலீஸ்களை எடுக்கணும். சென்னை, திருச்சி, கோவை, கிராமப்புறங்கள் எல்லாம் அது அவருடைய பொறுப்பு. இன்னைக்கு 1,32,000 பேர் தான் இருக்கிறாங்க காவல்துறை. இது ஒரு 2 லட்சமா ஆக்கணும். புதுசாக ரெக்ரூட்மெண்ட்ஸ் போடணும். ஏன்னா பாதுகாப்பு முக்கியம். ஆனால் டிஎம்கே பொறுப்பில்லாத முறையில் நடக்கிறதா அப்படின்னா, அவர்கள் இந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அசிங்கமாக பேசி வெளியே போனது ஒரு பொறுப்பில்லா விவகாரம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி 60 மாதங்கள் அவர்கள் காத்திருக்க வேண்டும். இன்னும் கிட்டத்தட்ட 58.5 மாதங்கள் இருக்கிறது. அதுவரை அவர்களுக்கு பொறுமை இல்லை. நல்லா அனுபவித்து விட்டார்கள். சந்தோஷமாக விட்டு அவர்கள் இப்படி நினைக்கவில்லை. எல்லோருமே சொன்னார்கள். என்னிடத்தில் பேசிய பாஜக RSS சகோதரர்கள் கூட சொன்னார்கள். எனக்கு நிறைய நண்பர்கள் பாஜகவில் இருக்கிறாங்க, RSSல இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அவர்களும் கூட சொன்னார்கள், ஐயோ திமுக மீண்டும் வெட்டி விட்டுவிடும். திமுக எப்படி வெட்டி பெறும்? திமுக நல்ல கூட்டணியை வளமாக அமைச்சு கொண்டார்கள். அவர்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு. கடைசியில் என்ன ஆச்சு நிலைமை? திமுக எதிர்பார்க்காத அகல பாதாளத்துக்கு சறுக்கி போயிட்டு இப்போது அவர்கள்ட்ட இருக்கிற ஓட்டு சதவீதம் 25% தான். இப்போ நீங்கள் கேட்கலே நான் பதில் சொல்கிறேன். 6 தொகுதிகளுக்கு இப்பொழுது 7 தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. ஆமாம். எந்த தொகுதி? தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார், அதே போன்று மதுராந்தகத்தில் மரகதம் குமாரவேல், அம்பாசமுத்திரம் எசக்கி சுப்பையா, அப்புறம் ஜோசப் சி விஜய், விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர். எத்தனை அதிமுக 6, இது 1 7 ஆயிப்போச்சு. ஆமா. இப்ப இதுக்கு இடையில இன்றைக்கு நமக்கு கிடைத்த தகவல்கள் அது கொஞ்சம் வித்தியாசமான. இன்னும் 2 பேர் வலையிலே வந்திருக்கிறார் அதிமுக. இப்ப நம்ம திமுக பத்தி பேசிட்டு அப்புறம் நம்ம பேசுவோம். இப்ப என்ன விவகாரம்னு கேட்டா, ஜோசப் சி விஜய் பேசுவதற்கு அமைதியாக இருக்கிறார். ஆனா காரியங்களை கவனமாக நகட்டி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க எப்படி நகட்டி கொண்டிருக்காங்க. 8, 7 தான் இருக்கு. 108, 107 இருக்கு. அவங்க 107 தான் கணக்கு. அப்ப இன்னும் ஒரு 7 ஜெயிக்கிறதுனா 14,000. எடப்பாடி பழனிசாமி மிக மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்காரு. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கட்சி கீழே போய் கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்படிப்பட்ட நிலையில் திமுக இப்போது எதை தின்றால் பித்து தீரும் என்பதை போன்று நானும் கூட பார்க்கிறேன். என்னடா திமுக இவ்வளவு அவசரப்பட வேண்டும்? ஒரு 6 மாதம் பொறுத்திருக்கலாம் அல்லவா? இவர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்யலாம், என்ன தவறு செய்யலாம் என்று அவர்கள் நோட்டமிட்டு அந்த தவறுக்கு பின்பு இவர்கள் அதிகாரம் ஓரளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்யலாம். ஆனா இவங்க மிக மிக அவசரம்னா அவசரம். எதையாவது செஞ்சு எதையாவது குழப்பி விட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் அவர் ராஜபுத்தியோடு காய் நகட்டி வருவதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. திமுகவிலிருந்து ஆளை எடுப்பதற்கு முன்பு அதிமுகவிலிருந்து பெரிய ஆட்களை தூக்கிவிட வேண்டும் என்று இவர்கள் காய் நகர்த்தி. இல்லை, இவங்க அதிமுக சைட்ல தூக்கணும்னு தாவேக்கா பிளான் பண்றாங்க. ரைட், ஓகே. தாவேக்காவிலிருந்து எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கணும்னு திமுக திட்டம் திட்டுறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. அது யூகம். இல்ல, 2 பேரும் கைது பண்ணியிருக்காங்க. அது சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் மக்களால் எதிர்பார்க்கப்பட்டு ஒரு இளம் ஜென்சி தலைமுறைகள் வந்திருக்கிறார். அங்கிருந்து போனதனால் திமுகவுக்கு அவர்களுக்கு என்ன லாபம்? யார் கைது செய்யப்பட்டிருக்கிறா? இவர்களுக்கு பேரம் பேசியவர்கள். இது உலகத்தின் அரசியலில் பெரும் மாறுதல். அப்படி வந்தால் திமுக கேவலப்பட்டு போயிடும். இப்பொழுது நாம் உங்களுக்கு சொன்னோம், என்ன சொன்னோம்? அதிமுகவில் 6 பேர்கள் விஜயபாஸ்கர்கள். நாளைக்கு விஜயபாஸ்கர் ECR ரோட்ல பெரிய விழா நடத்த போறாங்க. 10,000 பேரோடு மீன், கறி, சிக்கன், மட்டன், பிரியாணி எல்லாம் போட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி படையூரில் வணக்கம் அப்படின்னு அவர் பதவியேற்று புரட்சி தலைவரின் புதிய முகமாக உங்களை பார்க்கிறேன். அரசியல்வாதிகளுக்கு 1008 வார்த்தை. இன்னைக்கு காலையில் இப்ப கிடைச்ச செய்தி,
2 பேரும் வலையில விழுந்துட்டாங்க மறுபடி அதிமுக. யார் கேட்கட்டா? பூர்ணகிரி அருண்மொழி தேவன், பூர்ணகிரியுடைய அருண்மொழி தேவன் அதிமுக எம்எல்ஏ, சங்கராபுரம் ராகேஷ், இந்த 2 பேரும் தாவைக்கல சேர்க்க போறாங்க. அப்ப எத்தனாச்சு? 6-2-8. அடுத்து தயாராக பேசி கொண்டிருப்பது சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், இதெல்லாம் யாரு? கே.சி. வீரமணி, அது மட்டும் இல்லாம கே.பி. அன்பழகன், எல்லாம் பெருந்தலைகளா இருக்கே. இவங்க எல்லாருமே இதை தாண்டி அடுத்து திருத்தணியில ஹரின்னு ஒருத்தர், இவங்க எல்லாருமே சேர்ந்து கட்சியில சேருங்க. இப்ப தாவைக்கால பேசப்பட்டதான், உங்களை கட்சியில சேர்த்துக்கிறோம், ஆனால் கட்சி பதவி தர முடியாது, மாவட்ட செயலாளர்கள் அந்த செயலாளர் தர முடியாது, பேசாம கொஞ்சம் காலம் ஃபங்க்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போறாராம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது, இப்படிப்பட்ட மலைகளை உடைந்து ஆறுகளை குடைந்து பொது சொத்தை காவாடிய இவர்களை எல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டதாம். விஜயபாஸ்கர் மீது வந்து ஏற்கனவே குட்கா வழக்கு இருக்கு. மிஸ்டர் கிளீன் நீங்க ப்ரொக்ளமேஷன் மறுபடியும் எப்படி சேர்க்குறீங்க, மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு கட்சிக்குள்ளே குரல்கள் வருதான். இன்க்ளூடிங் செங்கோட்டையன் வரைக்கும் சொன்னதாகவும் சொல்லப்படுது. அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பெகுலேஷன் இஸ் கோயிங் ஆன். ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு யூக தகவல்கள் போய்கொண்டிருக்கிறது. இப்ப அவர்கள் பலமாகி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்கிறீர்கள் திமுக 2 சீட்டை உயர்த்த போறாங்க, ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே 13 பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி 2 பேர், சிறுத்தைகள் 2 பேர், இந்தியன் முஸ்லீம் லீக் 2 பேர், அதல்லாமல் இவங்க 4 பேர், எது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, இவங்க 2. அதுக்கப்புறம் இப்போ மதிமுக வந்து சேர்ந்து ஐயா வைகோ அவர்கள், அவர் எங்கே போனாலும் புரட்சி கோயிலாக தான் இருப்பார். இடையில உடல்நிலை சரியில்லாமல் இருந்த ஐயா நேற்று பார்த்தீங்களா, மஞ்சள் பத்திரிக்கைன்னு திமுகவுடைய முன்னணி பத்திரிகை கேட்டு கடைசியில் மன்னிப்பு கேட்டு விட்டார். அது அவருடைய வயசு கூட 83 வயசுல டென்ஷன் ஆகிறார். அவர் டென்ஷன் ஆக வேண்டிய தேவையில்லை. இப்போ எல்லோருமே இந்த பக்கம் வரும்போது 2 எம்எல்ஏக்கள் அங்கே போனால் அவர்கள் செல்லா காசு ஆகிவிடுவார்களே தவிர அவர்களுக்கு அங்கே என்ன வரும்? அவர்கள் அங்கே போய் என்ன பிரயோசனம்? அங்கே போனாலும் கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும், திமுக சேர முடியாது. எலெக்ஷன் வந்தால் மறுபடியும் இவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டியில் டிஎம்கேக்கு ஒரு பல ஆண்டு எதுவுமே செய்ய முடியாமல் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடுவாய் மகனேன்னு ஒரு பாட்டு முடிச்சிருக்காரு. யாரு? நம்ம விஸ்வநாதன். அதே மாதிரி நான் பார்த்த ஒரு காட்சி, கண்குள்ளா காட்சி, சில நேரத்துக்கு எனக்கே சிரிப்பு வருது. சட்டமன்றத்தில் கையை காட்டி சிரிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, எதை பற்றியும் கவலைப்படலை. ஆகவே எல்லாருமே போதம் மாறியவர்களாக மாறி போய்விட்டார்கள். தமிழ்நாட்டு நிலைமை இன்னைக்கு உள்ள சிக்கல் இப்படி தான் இருக்கு. தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, ஒன்றும் குறைபாடு இல்லை. 35% பெற்றிருக்காங்க, சும்மா இருக்குல்ல. திமுக எத்தனை சதவீதத்தில் இருக்கு? வெறும் 25% தான் இருக்கு. இன்னைக்கு டிஎம்கே பற்றி யார்ட்டையும் பேச முடியல சார். நான் கூட சில மக்கள்கிட்ட கேட்டேன், அவங்களாம் சொல்றாங்க தாவேக்கா எப்படி வருங்கிறது நமக்கு இப்போ சொல்ல முடியாது. டிஎம்கே வந்து ரொம்ப மோசமாக 2 பேருமே தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சிகளாக ஆகியிருக்கிறார்கள். எப்போதும் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும், திமுக எதிர்கட்சியாக இருக்கும். இன்றைக்கு அதிமுக எதிர்கட்சியாகவும் திமுகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கு. ஓகே சார். இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் அமைச்சரும் இன்றைய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. காரணம் தாவேக அரசு அவரை கைது பண்ண போறாங்க, அதனால எனக்கு முன்ஜாமீன் வேணும் கேட்டதாக தகவல்கள் வருது. வாய்ப்பு இருக்காது கரண்ட் எம்எல்ஏ தூக்குறதுக்கு? வாய்ப்பு இருக்கு. இப்போ அவருடைய தொகுதி வந்து திருச்செந்தூர் தொகுதி. நானும் திருச்செந்தூரை சார்ந்தவன் தான். எனக்கு ஊரும் அவர் ஊரும் ஒன்று தான். அவர் சும்மா போக மாட்டார், போனால் ஒரு 25 கார பின்னாடி போகும். ஒரு பெரிய வியாபாரி. அவர் பேச்சு வந்து ரொம்ப மோசமான பேச்சு. அதாவது ஒருமையில் பேசுவது, சட்டையை கிழிப்பேன் என்று பேசுவது, வாடா போடா என்று பேசுவது, அதே மாதிரி உடல் மொழியை வசைப்பாடுவது. விஜய் அவர்கள் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அதை வேறு விதமாக பேசுவது. ஆத்தூரில் பேசினார். தூத்துக்குடி புன்னக்காயிலுக்கு பக்கத்தில் 2 ஆத்தூர் இருக்கு, தெற்காத்தூர் வடக்காத்தூர். எந்த ஒரு ஆத்தூரில் அவர் கூட்டம் போட்டு பேசும்போது மிக மோசமாக வசைபாடியதால் அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தார் செல்வம் அப்படிங்கிற தாவேக நிர்வாகி. அந்த அடிப்படையில் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முன்ஜாமீன் எடுத்திருக்கிறார். இது அல்லாமல்ல 2006 இவர் மீது ப்ரிவென்ஷன் பிஎம்எல்ஏ அந்த சட்டத்தின்படி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கேஸஸில் இவர் மீது ஒரு அமலாக்கத்துறை
வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 2019 அவர் வருமானத்திற்கு அதிக சொத்து சேர்த்தார் என்ற அடிப்படையில் 2019 அவர் மீது வழக்குகளும் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் இவர் மீது எஃப்ஐஆர் இந்த வழக்கில் பதிவு செய்தார். ஸ்டேட் கவர்மெண்ட் பதிவு செய்தார். இடி உள்ளவர். ஆரம்பத்தில் KN நேரு மீது 2000 கோடியில் வழக்குப்பட்டார். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, KN நேரு மீது இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யல, மறுத்தாங்க. KN நேரு அவருடைய தம்பி வீடெல்லாம் நடத்தினார். இன்றைக்கு ஜோசப் விஜய் அவர்களையும் அவருடைய உடல் மொழியும் அவருடைய கட்சிக்காரர்களையும் ரொம்ப கேவலமாக பேசுகிறார். சரி, இவ்வளோ பதிவு செய்த பிறகு முன்ஜாமீன் எடுக்கிறீங்களே, அப்புறம் சொல்ற நாங்கள் இதுக்கெல்லாம் பயந்துருவோமா, இதெல்லாம் நாங்கள் விட்டுருவோமா, போராடுவோம் திமுகக்காரன் அப்படின்னும் ரொம்ப சமீபத்தில் அவர் தன்னை ஒரு பெரிதுபடுத்தி கொண்டிருக்கிறார். அதன் விளைவுதான் மாமன் சடங்கு, மாமன் சீரென்று திரு சீமானுக்கு கொண்டு கொடுத்தார். 2 பேரும் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், நம்ம ஒரு பக்கத்தில் உள்ளவர்கள் தான். அது தவறில்லை, அது நல்ல விஷயம்தான். ஆனால் சமீபத்தில் அவருடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் தன்னை ஒரு பெரிய ஆளாக்கி காட்டுவதற்கு இப்போ இது மாதிரி அசிங்கமாக பேசுவது, ஒருமையில் பேசுவது, சட்டையை கிழிப்பேன் என்று பேசுவது, அவர்களுடைய உடல் அமைப்பை, கடவுள் படைத்த இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பை, அவன் முகத்தை, அவனுடைய பேச்சை எல்லாம் அசிங்கமாக பேசுவது, இதெல்லாம் சரியான மொழி இல்லை. இவர்களை போன்றவர்களை நம்முடைய லோக்கலாக சொல்லப்போனா இவர்களை கைது செய்து வைப்பது கூட ஒரு நல்ல பாடமாகத்தான் இருக்கு. அது நல்ல முறையில் ஒரு நாகரிகம் உள்ள மனிதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் தவேகாவுடைய போக்கு எப்படி இருக்க போகிறது என்பது கொஞ்சம் மெதுவாகத்தான் செய்ய வேண்டும். அம்மையார் செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தால் இதெல்லாம் எப்படியோ போயிருக்கும். அவரை போன்ற ஒரு தலைவர் இன்று கிடையாது. எதையும் தீர்க்க தரிசனத்தோடு உடனடியாக தைரியமான நடவடிக்கை எடுத்து முட்டுக்கு முட்டு தட்டி உள்ளே தள்ளி போட்டுவார். இப்ப இவர் பேச வைத்திருக்கிறார்கள், அதை கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம். இப்போ அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தோழமை கட்சிகள், அதாவது ஆதரவு கொடுத்தாங்களா ஆட்சி அமைக்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. இதில் எல்லாருமே IUML, VCK, காங்கிரஸ் எல்லாமே கலந்துக்கிறாங்க. ஒரு நட்பு ரீதியாக ஒரு இலக்கணமாக இருக்கும்போது இவங்க அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எதிர்நோக்கும் விதமாக தான் இந்த கூட்டம் அமைஞ்சிருக்கும். நிச்சயமாக இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அதிமுகவிலிருந்து ஒருவேளை ஒரு 6 உறுப்பினர்கள், இன்னும் 2-8 பேர் வந்தாலும் இப்பொழுது இவர்களால் எந்த பயமும் இல்லை. இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஆமா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் வந்து விட்டார்கள். அவர்களும் கடுமையான ஒரு வசை சொல்லுக்கு திமுகவினரால் ஆளாகி இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் நல்ல ஒரு போஸ்ட்ல வைப்ரண்ட் சீஃப் மினிஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நண்பர், அவர் பேர் வன்னியரசு அவர்கள். இடதுசாரிகள் சேரமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் 6 மாசத்தில் சேர்ந்துதான் ஆகணும். ஏனால் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, நகர்ப்புறம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகள் எல்லாம் தேர்தல் வரும்போது ஜோசப் விஜய் அன்னைக்கு ஒரு கருத்தை சொன்னார். உங்களிருந்து வந்த சமூக நீதி என்று குறித்தீர்கள், நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம் என்று. நாங்கள் அவர்களை கூப்பிட்டு வந்து என்ன செய்தோம், அதிகாரத்தில் பங்கு தானே கொடுத்தோம், அவர்களை வெளியே அனுப்பிடலேன்னு ஒரு செய்தி சொன்னார். இன்றைக்கு என்னதான் அதிமுகவிலிருந்து வந்து சேர்ந்தாலும், நீங்கள் குறைத்து மதிப்பிட்டாலும் ஆளுக்கு ஒரு 1.5%, 1%, 2%, 3% வாக்குகள் இடதுசாரிகளுக்கோ. ஒரு பேச்சுக்கு சொல்ல வர விடுதலை சிறுத்தைகள், IMUL, காங்கிரஸ் கட்சி எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8% தேறினாலும் 35 + 8 43 தான் ஆகும் தவிர 35 - ஆகி 25 ஆகாது. நான் சொல்ற புரியுதா? இப்பொழுது அவர்களால் திமுகவுக்கு செல்ல போவதில்லை, காங்கிரஸ் போவதில்லை, IMUL போகாது. இடதுசாரிகள் கொஞ்சம், அவர்கள் எப்படி என்றால் கொஞ்சம் வரட்டு பிடிவாதம் உண்டு. நம்ம ஊரில் சில மனிதர்களை பார்த்துருக்கோம், கையில் 10 பைசா இல்லைட்டாலும் அப்படியே சட்டை அப்படி அயன் பண்ணி அப்படி நிற்பான். அந்த மாதிரி உள்ளவர். உனக்குத்தான் அங்கே எந்த மரியாதையும் கொடுக்கலையே. நான் கேட்கறதுக்கு தஞ்சா டெல்டாவில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபா வாங்கினான். நீ போராடினியா? போராடினியா? அதிகாரத்தில் பங்கு கிடைச்சதா? கிடைக்கல. இவன் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறான். ஐயா மினிஸ்டராக வாங்கினான், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இவன் என்ன கொலை செஞ்சான், என்ன கொள்ளடிச்சிருக்கான். ஒரு புதிய பார்ட்டி வருது, அவனெல்லாம் வாழ்க்கையே ஊழல். திரு கருணாநிதி ஐயா அவருடைய காலத்தில் ஆரம்பித்த ஊழல் இன்றைக்கு MK ஸ்டாலின் ஐயா அவர்களும் தொடர்கிறது. அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? இது இறையியல் தத்துவத்துக்கு பாவமான செயல். இப்போ நாங்கள்லாம் 10 பைசா எடுக்க மாட்டோம், இப்படி ஒரு பாலிசி.
இப்போ அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், அதிகாரம் நமது கையில் கிடைத்துவிட்டு மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைத்தால் மறந்து போயிடுவார். ஓசிச்சோறுன்னு சொன்னாலும் பெருசாக நினைக்க மாட்டாங்க. துண்டை தூக்கி உரிச்ச மாதிரி அடித்து கொள்ளுங்கள், மலைகளை உடையுங்கள், காடுகளை வெட்டுங்கள், ஆறில் மணலை அள்ளுங்கள், எது வேணாலும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் மக்கள் இங்கேதான் சூட்சமத்தை கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? அதனால இன்னைக்கு இடதுசாரிகள் கொஞ்சம் சிந்திச்சு, நான் தாவேக்காரன் கிடையாது, கொஞ்சம் சிந்திச்சு இந்த கூட்டணிகளை அவர்கள் அமைக்க வேண்டும். வேறு வழி கிடையாது. ஏன்னா இவர்கள் ஒரு மாநகராட்சி 2 மாநகராட்சிலாம் கொடுப்பாங்க போல தெரியுது. யாருக்கு? எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கூட சென்னை கேட்டா கூட கொடுப்பானாம். ஏன்னா இங்க ஏகப்பட்ட யார் இருக்கா, நம்முடைய தலித் பட்டியலின சகோதரர்கள் ஏக பேர் இருக்காங்க. இல்லைன்னா அவர்களே ஒரு தலித் சகோதரர்கள் கொண்டு நிறுத்துவாங்க. இப்ப டிஎம்கே நிறுத்தி வச்சிருக்கான். நிறுத்தி வைத்துக் கொண்டு அவர்களை மேடை ஆடுகிற பொம்மைகளாகத்தான் ஆக்கி வைத்துக் கொண்டுதான் அந்த சகோதரி அவங்க மாநகராட்சி மேயர் பிரியா. இப்ப அதுக்கு மாற்றமாக இவர்கள் ஒரு தனி வலிமையோடு கொடுக்கலாம். நீங்கள் சொன்ன கேள்வி, இந்த கூட்டணி அமைத்துக் கொடுப்பதற்கு பரஸ்பரம் ஒரு இணக்கம். இந்த இவர்கள்ட்ட வைத்திருக்கிற வாக்குகள், மதச்சார்பு, இவர்களுக்கு இணைவு, இவர்களுடைய பின்னணி, இதையெல்லாம் சேர்த்தான் சேர்ந்திருக்கிறார். ஒரு சரியான மூலை தான் போகுது. பெரும் சவால் என்பது சட்டம் ஒழுங்குதான், போதை கலாச்சாரம். கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.